அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியால அல்ஹம்துலில்லாஹ் 60 டேஸ் குரான் சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. அதுல அல்லாஹுடைய கிருபையால இன்னைக்கு டே 29. இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, இதுவே நம்முடைய சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வருபவர்களாக இருந்தால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அல்லாஹுடைய கிருபையால 60 நாட்களில் இலகுவான முறையிலே பெரியவர்களுக்காகவும் சின்ன வயசுல குர்ஆனை ஓத தவறியவர்கள் பல்வேறு காரணங்களால இப்ப ஓதணும் என்று ஆசைப்படுபவர்களுக்காகவே நம்ம இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல இன்னைக்கு டே 29. நீங்க புதுசா ஜாயின் பண்றவங்களா இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் இருக்கு. இன்ஷால்லா டே 1ல இருந்து நீங்க துவங்குங்க. டே 1ல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கான குரான் பயணம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்கிறேன். வளமையாக நம்முடைய குரான் கிளாஸை பார்த்துட்டு வர்றவங்க அல்ஹம்துலில்லாஹ், நேத்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் தஸ்ஜீது பாடத்துல இருந்து ஒரு சில டெஸ்ட் வைப்பேன்னு சொல்லிட்டு, அந்த டெஸ்ட் வச்சதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான பாடத்தை நம்ம பார்க்கலாம். டெஸ்ட் ஆரம்பிச்சிடலாமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வஸல்லிம். நேற்று டே 28 உடைய பாடம் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தான் இந்த பாடத்தை பார்க்க முடியும். அதனால ஒருவேளை பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா இன்ஷால்லா அந்த பாடத்தை பார்த்துட்டு வந்துருங்க. நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், பாடம் நடத்தும் பொழுது இதுல இருந்து ஏதாச்சும் சில வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம், நீங்க ஸ்பெல்லிங் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சில வார்த்தைகள் மேல கை வைப்பா, அதை நீங்க ஸ்பெல்லிங் பண்ணி சொல்லணும். இந்த வார்த்தையோ சொல்லுங்க. நீங்க சொன்னது சரியான்னு செக் பண்றதுக்கு நான் ஆன்சர் சொல்லுவேன், செக் பண்ணிக்கோங்க. தாபா ஜேர் திப் பாதோ ஜேர் பின் திப்பின். என்ன அதுல இங்க ஒரு பாதா இருக்கு, எப்படி 2 வாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று கிளாஸை நீங்க பார்த்துருக்கணும். நேற்று பாடத்துல இந்த சம்பந்தமான எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். அதனால நேற்று பாடம் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த பாடம் ஒண்ணுமே புரியாது. சரி, நேற்று பாடம் பார்த்தவங்களுக்கு குறிப்பா இந்த கடைசியில நான் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். இதை சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தோன்னே சொல்ல முடியலன்னு சொன்னா ஹிஜ்ஜ கூட்டி ஸ்பெல்லிங் பண்ணி சொல்லணும். சொல்லுங்க. சீன் யா பேஷ். அடுத்து இந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கும். இந்த வார்த்தைய சொல்லுங்க. சரி, இப்ப நான் ஆன்சர் சொல்றேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சுயிரத் 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 உத்திலத் உத்திலத். இப்ப எழுத்து கூட்டி ஓதி காட்டுற பாருங்க. சீன் யா பேஷ் சுய் யா ஜேர் இ சுயி ராதா ஜபரத் சுயிரத். சீன் ஐன் பேஷ் சு ஐன் ஜேர் இ சுஇ சுஇ ராதா ஜபரத் சுஇரத் சுஇரத். அடுத்து ஐன் தா பேஷ் உத் தா ஜேர் தி உத்தி லாம் தா ஜபர்லத் உத்திலத் உத்திலத். இப்ப இந்த பாடம் இந்த வார்த்தை சொல்லுங்க. இங்க ஏன் அழுத்தணும் அப்படின்றத நான் காரணம் சொல்லியிருந்தேன். நூன் மேலையோ அல்லது மீம் மேலையோ இந்த சத்து வந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் அழுத்தி குன்னா செஞ்சு ஓதணும்னு சொல்லியிருந்தோம். அப்படி சொல்லணும். இந்த வார்த்தை என்ன சொல்லுங்க. சும்ம. அவ்வளவுதான். இந்த பாடம் சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க ப்ரீவியஸ் டே 28 வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்ஷால்லா உங்களுக்கு தெளிவா புரியும். வாங்க இன்னைக்கு பாடத்துக்கு போலாம். இன்னைக்கு பாடம் என்னன்னு சொன்னா சுக்கூன் பெற்ற ரா மற்றும் ஷத்து பெற்ற ரா. அதாவது ராவுக்கு மேல சுக்கூன் இருக்கும், இல்லைன்னு சொன்னா ராவுக்கு மேல ஷத்து இருக்கும்.
ஒண்ணு ராவுக்கு மேல சுக்கூன் இருக்கும், இல்ல ராவுக்கு மேல ஷத் இருக்கும். அப்படி இருந்தா இந்த ராவை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழம்பிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இது பெரியவங்களுக்கான கிளாஸ். இதுல நம்ம தஜ்வீதோ அது மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன பண்ண போதில்ல, ரொம்ப அது அதிகமான வலுவோ அது உங்களுக்கு அதிகமா உங்க மேல நம்ம போட போறது இல்லை. அதனால என்ன சும்மா பேசிக்கா ஒரு அடிப்படையா தெரிஞ்சாதான் எழுத்தை நம்ம வாசிக்க முடியும், வார்த்தைகளை உச்சரிக்க முடியும். அந்த அடிப்படையில நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்ப ராக்கு மேல சுக்குன் இருக்கா, அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தை பார்க்கணும். எல்லா இடத்துலயும் பாருங்க, ராக்கு மேல சுக்குன் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தை பார்க்கணும். அந்த எழுத்துல ஜபர், நல்லா கவனிங்க, அந்த எழுத்துல ஜபர் வந்தாலோ அல்லது அந்த எழுத்துல பேஷ் வந்தாலோ ராவுடைய சத்தத்தை வல்லினமா ஓதணும், அதாவது கொஞ்சம் கனமா ஓதணும். எப்படின்னா ஆர் சல்னா, எப்படி சொல்லணும், ஆர் ஆர் சல்னா ஒரு ஆனுன் அப்படி ஓதணும். அதுவே ஜேர் இருந்துச்சுன்னு சொன்னா அத வல்லினமா ஓதாம மெல்லினமா ஓதணும், சாதாரணமா மீர் சோதன் அப்படி ஓதணும். அதுவே இப்போ ராவுக்கு சத்து பெற்றுருந்துச்சுன்னு சொன்னா, ராக்கு மேல சத்து இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப நம்ம ராவை கவனிக்கணும் இல்லையா. நம்ம என்ன சொன்னோம், மேல இந்த கூன் பெற்ற ராவா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்த, சத்து பெற்ற ராவா இருந்துச்சுன்னு சொன்னா ராவுக்கு மேல உள்ள ராவு தான் நம்ம பார்க்கணும், ராவுக்கு முன்னாடி உள்ள இடத்த பார்க்க கூடாது. அப்போ ராவுக்கு மேல ஜபரோ பேஷோ வந்தா அந்த ராவுடைய சத்தத்தை வல்லினமாகவும், ஜேர் வந்தா மெல்லினமா ஓதணும். அவ்வளவுதான் இந்த சட்டத்துடைய ஒரு சின்ன புரியுற மாதிரி ஒரு ஷார்ட்டான கான்செப்ட் இதுதான். இன்ஷா அல்லாஹ் நம்ம வாசிச்சு ஓதி காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஓதுனா போதும். மற்றபடி பெருசா தஜ்வீதுல நம்ம இப்போ கவனம் செலுத்த வேண்டிய தேவையில்லை. இப்போ ஓத ஆரம்பிக்கலாம். அர்சல்னா அர்சல்னா குர்ஆனுன் குர்ஆனுன் யக்ருருக யக்ருர்க மிர்சாதன் மிர்சாதன் கிர்தாசின் கிர்தாசின் ஃபிர்கத்துன் ஃபிர்கத்துன் அமிர்தாபு. ரப்பிர்ஜிஊனி, இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமா இருக்கும், பாத்துக்கோங்க. ரப்பிர்ஜிஊனி, நடுவுல இங்க அலிஃப் இருக்கு இல்லையா, அது எதுவுமே கணக்கு இல்லை, நேரா இந்த பாவையும் ராவையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி ஓதணும். அப்படி ஓதுனா ரப்பிர் ரப்பிர்ஜிஊனி முஸ்தகிர்ருன் முஸ்தகிர்ருன் ஃபஃபிர்ரு ஃபஃபிர்ரு பிர்ர பிர்ர பிர்ருன் பிர்ருன் மர்ரதன் மர்ரதன் மர்ரதன். இப்போ எழுத்து கூட்டி ஓதுவோம், ஸ்பெல்லிங் பார்ப்போம் வாங்க. ஹம்ஸா ரா ஜபர் அர், சீன் லாம் ஜபர் சல் அர்சல், நூன் அலிஃப் ஜபர் நா அர்சல்னா, காஃப் ரா பேஷ் குர், ஹம்ஸா கரா ஜபர் ஆ குர்ஆன் குர்ஆன், நூன் दो पेश नून कुरआनुन कुरआनुन, या गैन ज़बर यग, रा रा पेश रुर, यगरुर यगरुर, काफ ज़बर का, यगरुर का, मीम रा ज़ेर मिर, صاد अलिफ ज़बर स्वा मिरसा, दाल अलिफ दो ज़बर दन मिरसादन मिरसादन,
قرطاسٍ قاف را زير قر طا ألف زبر طا قرطا سين دو زير سين قرطاس فا را زير فر قاف زبر قا فرقا تا دو پیشتن فرقة أمرتابو همزة زبر أ மீம் ரா ஜேர் மிர் அலிஃபு கணக்கு கிடையாது மீம் ரா ஜேர் மிர் அமீர் தா அலிஃப் ஜபர் தா அமீர் தா பாவாவ் பேஷ் பூ அமீர் தாபு அமீர் தாபு அடுத்த வார்த்தை ராபா ஜபர் ரப் பா ரா ஜேர் பிர் இங்கே அலிஃப் விட்டுறணும் ரப்பிர் ரப்பிர் ஜீம் ஜேர் ஜி ரப்பிர் ஜி ஐன் வாவ் பேஷ் ஊ ரப்பிர் ஜி ஊ நூன் ஜேர் நி ரப்பிர் ஜி ஊனி ரப்பிர் ஜி ஊனி மீம் சீன் பேஷ் முஸ் تا زبر تا مست قاف را زیر قر مستقر را دو پیشرون مستقرون مستقرون அடுத்த வார்த்தை ஃபா ஜபர் ஃபா ஃபா ரா ஜேர் ஃபிர் ஃபஃபிர் ராவாவ் பேஷ்ரு இதெல்லாம் சிம்பிள் தான் சின்ன சின்ன வார்த்தைங்க பாரா ஜேர் பிர் ரா ஜபர் ரா பிர் பாரா ஜேர் பிர் ராதோ பேஷ்ருன் பிர்ருன் மீம் ரா ஜபர் மர் ரா ஜபர் ரா மர்வ மர்வ தாதோ ஜபர்தன் மர்வதன் மர்வதன் இப்போ இந்த கடைசி 3 லைனை நான் ஓதி கொடுத்துருவேன். அதோடைய ஸ்பெல்லிங் ஹிஜ்ஜை பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இது உங்களுக்கான இன்னைக்கான பிராக்டிஸ். சரிங்களா? சொல்லுங்க. உமிர்து உமிர்து முன்ஹமிர் முன்ஹமிர் வஸ்பிர் இங்க நடுவில் அலிப்பு சேர்க்க கூடாது. மேல நம்ம இங்க எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இங்க சேர்க்கல இங்க சேர்க்கல, அந்த மாதிரி தான் இதுவும். வஸ்பிர் மின் ஷர்ரி மின் ஷர்ரி பர்ரி பர்ரி பிர்ரி பிர்ரி. பாத்தீங்களா, இங்க சொல்லும் போது பிர்ரோ அப்படி சொல்றோம். இங்க ஜேர் இருக்கனால சாதாரணமா சொல்லணும். பிர்ரி துர்ரியுன் துர்ரியுன். இங்கேயும் சத்து இருக்கு, இங்கேயும் சத்து இருக்கு. அப்ப 2 முறை ரா சொல்லணும், 2 முறை யா சொல்லணும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது முஸ்தமிர்ரின் முஸ்தமிர்ரின் ذُرِّيَّةً 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 تُحَرِّمُ تُحَرِّمُ تُحَرِّمُ. சரி, அவ்வளவுதான். நாளைக்கு இந்த பாடத்தை நான் டெஸ்ட் கேட்பேன். இங்க இருந்து ஸ்பெல்லிங் சொல்லணும். இந்த பாடத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கான பாடம் சிறப்பா முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த பாடம் சம்பந்தமாக எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கோ அல்லது வாட்ஸ்அப்ல நம்ம குரான் லேர்னிங் குரூப் இருக்கு, அதுலயும் நீங்க தாராளமா கேட்கலாம். இல்ல கமெண்ட்ஸ்ல நீங்க போட்டாலும் பரவாயில்ல. இன்ஷா அல்லாஹ் என்ன சந்தேகமா இருந்தாலும் தெளிவாக கேட்டு இன்னைக்கு இந்த அந்தந்த நாளுக்கான பாடத்துல சந்தேகத்தை தீர்த்து நீங்க தெளிவானீங்கன்னு சொன்னாதான் அடுத்தடுத்த பாடத்தை உங்களால பிக்கப் பண்ணி படிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு குறுகிய திட்டத்தை வச்சிருக்கிறோம். 60 நாளுக்குள்ள முடிக்கணும்னு வச்சிருக்கோம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய முயற்சியும் இருக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா நம்மளுடைய இந்த முயற்சியை கபூல் செய்து முழுவதுமாக
கபூல் செய்து அல்லாஹ் வெற்றி பயணமாக இந்த குரானுடைய பயணத்தை ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்து இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.